வணக்கம். பல்வேறு மாவட்டங்களின் செய்திகளை உங்கள் ஊர் உங்கள் குரல் பகுதியில் பார்க்கலாம். கோவையில் பட்டா இடத்தில் குடியேற இடையூறு விளைவிப்பதாக புகார் தெரிவித்து நூதன முறையில் பெண்கள் ஊர்வலமாக வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். கோவை தடாகம் சாலை வெங்கடாபுரம் பகுதியில் உள்ள தெலுங்குபாளையம் கிராமத்தில் சுமார் 100 பேருக்கு ஆதி திராவிடர் நலத்துறை சார்பில் பட்டா வழங்கப்பட்டுள்ளது. அதே சமயம் 2000 ஆண்டில் பட்டா ரத்து செய்யப்பட்ட சிலரும் அங்கேயே குடியிருந்து வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் புதிதாக பட்டா பெற்றவர்கள் அங்கு வீடு கட்டி குடியேற முற்படும் போது ஏற்கனவே அங்கு வசிப்பவர்கள் இடையூறு விளைவிப்பதாக கூறி பெண்கள் சிலர் இறுதிச் சடங்கில் செய்வதைப் போல தலைக்கு மேல் துணியை பிடித்தவாறு வந்து கோவை ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். சென்னை மாநகராட்சி அரசு மருத்துவமனையில் அவசர சிகிச்சை மையம் அமைக்க வலியுறுத்தி ஈஞ்சம்பாக்கத்தில் பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மருத்துவமனையில் அவசர சிகிச்சை மையம் இல்லாததால் 2 உயிர்கள் பறிபோனதாக புகார் தெரிவித்து ஈஞ்சம்பாக்கம் பகுதி மக்கள் மற்றும் ஈஞ்சம்பாக்கம் அரசு பொது மருத்துவமனை பாதுகாப்பு குழுவினர் ஆர்ப்பாட்டம் செய்தனர். நீச்சல் குளத்தில் தவறி விழுந்த 3 வயது குழந்தை ரித்தீஷ், உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்த சாந்தி ஆகியோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவசர சிகிச்சை அளிக்க முடியாமல் உயிரிழந்ததாக குற்றம் சாட்டி கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் மின்கட்டண உயர்வை கண்டித்து இந்தியா கூட்டணி கட்சியினர் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. 500க்கும் மேற்பட்டோர் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து பேரணியாக சென்று ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றபோது காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். மேலும் போராட்டத்தில் ஈடுபட முயன்றவர்களை காவல்துறையினர் கைது செய்து பின்னர் விடுவித்தனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே இடிந்து விழும் நிலையில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை அப்புறப்படுத்த பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பொட்டநேரி ஊராட்சிக்குட்பட்ட செலவலானூர் கிராம மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி சிதிலமடைந்து சரிந்து விழும் நிலையில் உள்ளது. இதனை ஊராட்சி மன்ற நிர்வாகம் அப்புறப்படுத்திவிட்டு புதிதாக அமைத்து தர கோரிக்கை எழுந்துள்ளது. இதுகுறித்து பொட்டநேரி ஊராட்சி மன்ற செயலரிடம் கேட்டபோது புதிய நீர்த்தேக்க தொட்டி அமைக்கும் பணி சில வாரங்களில் தொடங்கப்படும் என்றும் அப்பணிகள் நிறைவடைந்தவுடன் பழைய நீர்த்தேக்க தொட்டி அகற்றப்படும் என்றும் தெரிவித்தார். புதுக்கோட்டையில் விஜய் ரசிகர்கள் அரசியல் கட்சியின் பெயர் மற்றும் அரசியல் சார்ந்த வாசகங்கள் இன்றி டிஜிட்டல் பதாகைகளை வைத்து வருகின்றனர். தமிழக வெற்றிக் கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கியுள்ள நிலையில் 2 படங்களில் மட்டும் நடிக்கப் போவதாக நடிகர் விஜய் தெரிவித்திருந்தார். தற்போது அவர் நடித்துள்ள கோட் படம் புதுக்கோட்டையில் 2 திரையரங்குகளில் படம் வெளியாக உள்ளன. அரசியல் சார்ந்த வாசகங்களோ கட்சியின் பெயரோ திரைப்படம் குறித்த விளம்பர பதாகைகளில் இடம்பெறக்கூடாது என தவேக தலைமை அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது. அதனை பின்பற்றி விஜய் ரசிகர்கள் பதாகைகளை வைத்துள்ளனர். நடிகர் விஜயின் 68வது திரைப்படமான கோட் வெளியாக உள்ள நிலையில் கோவையில் அவரது ரசிகர்கள் பதாகைகளை வைத்து கொண்டாடி வருகின்றனர். 2026ஆம் ஆண்டு வெறித்தனமான வெற்றி பெறும் வகையில் தங்கள் பணி இருக்கும் என ரசிகர்கள் பதாகைகளை வைத்துள்ளனர். வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் நடித்துள்ள கோட் திரைப்படம் வெளியாக உள்ள நிலையில் மீன்பிடி படகில் விளம்பர பதாகையை ஒட்டி ரசிகர் ஒருவர் வரவேற்பு அளித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் வாவதுரை பகுதியைச் சேர்ந்த மீனவர் ஒருவர் அவரது படகில் கோட் படத்தின் ஸ்டிக்கர்களை ஒட்டி தனது ரசிகர் மனப்பான்மையை வெளிப்படுத்தியுள்ளார். விழுப்புரம் அருகே திடீரென பற்றிய தீயால் ஆரணி நோக்கி சென்ற கார் சேதமடைந்த நிலையில் ஓட்டுநர் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினார். விருத்தாச்சலத்தைச் சேர்ந்த கோபிநாத் விழுப்புரம் வழியாக ஆரணி சென்றுள்ளார். அப்போது காரில் இருந்து புகை வந்ததை கண்ட ஓட்டுநர் சுதாரித்து கீழே இறங்கினார். இதனைத் தொடர்ந்து காரில் மளமளவென தீ பரவியது. தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்தனர். தேனி மாவட்டம் போடி அருகே சேதமடைந்த நிலையில் இருந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை சீரமைக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சிலமலை ஊராட்சிக்குட்பட்ட 7வது வார்டில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி உள்ளது.
முறையாக பராமரிக்கப்படாததால் தொட்டியின் அடிப்பகுதியில் உள்ள கான்கிரீட் தூண்கள் சேதமடைந்து இடிந்து விழும் நிலையில் காணப்பட்டது. குடிநீர் தொட்டியை சீரமைக்க அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தது தொடர்பாக புதிய தலைமுறையில் செய்தி வெளியானது. இதைத் தொடர்ந்து சிலமலை ஊராட்சி நிர்வாகம் சார்பில் 2 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சேதமடைந்த குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை சீரமைக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் இந்து அமைப்பினர் நடத்திய விநாயகர் பிரதிஷ்டை நிகழ்வில் விநாயகர் சிலைகள் இலவசமாக வழங்கப்பட்டன. அதனை வாங்க பெண்கள் ஒருவருக்கொருவர் முண்டியடித்துச் சென்றனர். அப்போது சிலை கிடைக்காததால் அதிருப்தி அடைந்த சில பெண்கள் இந்து அமைப்பினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சிலை கிடைக்காதவர்கள் பெயரை கொடுத்து சென்றால் பின்னர் சிலைகள் தரப்படும் என அவர்கள் தெரிவித்த நிலையில் பெண்கள் தங்கள் பெயரை பதிவு செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் ஐயன்கோவில்பட்டு கிராமத்தில் 50க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் விநாயகர் சிலைகளுக்கு வர்ணம் பூசும் இறுதிக்கட்ட பணியில் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். கடந்த ஆண்டினை விட இந்த ஆண்டு மூலப்பொருட்களின் விலை உயர்ந்துள்ளதால் விநாயகர் சிலைகளின் விலை ஏற்றப்பட்டுள்ளதாக தயாரிப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர். ஜனவரி மாதமே இது மாதிரினா மோல்டிங் ஊற்றாதீங்க, எங்களுக்கு 10 அடிக்குள்ளே நீங்கள் மோல்டிங் ஊற்றி செய்யுங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் செய்வோம். கிட்டத்தில் இந்த 10 நாள் 15 நாள் கரெக்டாக 10 நாள் 15 நாள் என்னும்போதும் கூட்டு வச்சு மீட்டிங் போட்டு 10 அடிக்கு மேலே செய்யக்கூடாது, 10 அடிக்கு மேலே வாங்கினா உங்களுக்கு பர்மிஷன் தரமாட்டோன்னு சொல்கிறாங்க. திருச்சியில் 10 அடிக்கு மேல் விநாயகர் சிலைகளை வைத்தால் அகற்றப்படும் என மாநகர காவல்துறை ஆணையர் காமினி தெரிவித்துள்ளார். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு உறையூர் காவல் நிலையத்திலிருந்து மாநகர காவல்துறையினர் கொடி அணிவகுப்பு நடத்தினர். இந்த அணிவகுப்பில் கலந்து கொண்ட மாநகர காவல் ஆணையர் காமினி கடந்த ஆண்டு அனுமதிக்கப்பட்ட இடங்களில் மட்டுமே விநாயகர் சிலைகளை வைக்க வேண்டும், பீடத்துடன் சேர்த்து 10 அடி உயரத்திற்கு மேல் விநாயகர் சிலைகளை வைத்து பூஜை செய்யக்கூடாது, மீறினால் சிலைகள் அகற்றப்படும் என்றார். தமிழக கோழிப்பண்ணை உரிமையாளர்கள் சந்திக்கும் பிரச்சினைகளை தீர்க்க புதிய சட்ட திருத்தங்கள் கொண்டுவரப்படும் என அமைச்சர் மெய்யநாதன் தெரிவித்தார். நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கோழிப்பண்ணை உரிமையாளர்களுடன் மெய்யநாதன் ஆலோசனை நடத்தினார். அப்போது பேசிய அவர், தரைத்தளம் அமைப்பது, குடியிருப்புகள் இல்லாத பகுதிகளில் பண்ணை அமைப்பது போன்ற மத்திய அரசின் விதிகளால் உரிமையாளர்களை பாதிப்பை சந்தித்துள்ளதாகவும் இவற்றை தீர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே நடைபெற்று வரும் சிறு மீன்பிடி துறைமுகம் அமைக்கும் பணிகளை மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் ஆய்வு செய்தார். ஆறுகாட்டுத்துறை கிராமத்தில் 150 கோடி ரூபாய் மதிப்பில் சிறு மீன்பிடி துறைமுகம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. மீன்பிடி துறைமுகம் அமையவுள்ள தெற்கு பகுதியில் 1300 மீட்டர் நீளத்திற்கும் வடக்கு பகுதியில் 1080 மீட்டர் நீளத்திற்கும் கடற்கரையில் அலை தடுப்பு சுவர் அமைக்க கருங்கல் கொட்டப்பட்டுள்ளதையும் படகு நிறுத்துமிடம் உள்ளிட்ட துறைமுக பணிகள் நடைபெற்றுள்ளதையும் நாகை ஆட்சியர் ஆகாஷ் ஆய்வு செய்தார். துறைமுக பணிகளை முடிக்க கூடுதல் நிதி தேவைப்படுவதால் திட்ட மதிப்பீடு செய்து தமிழக அரசுக்கு அனுப்பப்பட்டுள்ளது என்றும் அரசின் அனுமதி கிடைத்ததும் துறைமுக பணிகள் விரைந்து முடிக்கப்படும் எனவும் மீன்வளத்துறை அதிகாரிகள் ஆட்சியரிடம் தெரிவித்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் புறவள்ளிச்சாலையில் புதிய பேருந்து நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து இந்து மகாசபா அமைப்பினர் ஆர்ப்பாட்டம் செய்தனர். சென்னை திருச்சி 4 வழி சாலையோரம் புறவள்ளிச்சாலை பகுதியில் புதிய பேருந்து நிலையம் அமைத்தால் பொதுமக்கள் சென்று வர பெரும் சிரமம் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் தற்போதைய பேருந்து நிலையத்தை சுற்றியுள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி பேருந்து நிலையத்தை விரிவாக்கம் செய்ய வேண்டும் எனவும் ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு கரும்பு விவசாயிகள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சட்டமன்றத்தில் அறிவித்தபடி அலங்காநல்லூர் தேசிய கூட்டுறவு சர்க்கரை ஆலையை புதுப்பித்து செயல்படுத்த வேண்டும், ஆலையை இயக்குவதற்கு 27 கோடி ரூபாயை உடனே ஒதுக்கீடு செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டன. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தை விவசாயிகள் புறக்கணித்தனர்.
சீர்காழி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் பாசன வாய்க்கால்கள் தூர்வாருவது மற்றும் வடிவாய்க்கால்களை சீரமைப்பது தொடர்பான விவசாயிகள் குறை கேட்பு கூட்டம் நடைபெற்றது. சீர்காழி கொள்ளிடம் பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் கூட்டத்தில் பங்கேற்ற நிலையில் நீர்வளத்துறை சார்பில் அதிகாரிகள் யாரும் பங்கேற்கவில்லை. இதனால் கோரிக்கைகளை யாரிடம் கூறுவது என அதிருப்தி அடைந்த விவசாயிகள் கூட்டத்தை புறக்கணித்து வெளியேறினர். தொடர்ந்து ஒன்றிய அலுவலக வாயிலில் நின்று நீர்வளத்துறைக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு கலைந்து சென்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே சுமார் 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள புகையிலை பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். சேலம் பெங்களூரு நெடுஞ்சாலை வழியாக கோவை, மதுரை, திண்டுக்கல், கரூர், திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு புகையிலை பொருட்கள் கடத்தி செல்லப்படுவதாக காவல்துறைக்கு தகவல் சென்றது. இதைத் தொடர்ந்து தீவட்டிப்பட்டி நெடுஞ்சாலை பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்ட காவல்துறை சந்தேகத்திற்கிடமான வகையில் வந்த லாரி நிற்காமல் சென்றதால் அதனை விரட்டிச் சென்று சோதனையிட்டனர். அப்போது லாரியில் மூட்டை மூட்டையாக புகையிலை பொருட்களை பதுக்கி வைத்திருந்தது தெரியவந்தது. லாரியுடன் 700 கிலோ எடையுள்ள சுமார் 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்த காவல்துறை வட மாநிலத்தைச் சேர்ந்த 2 பேரை கைது செய்தனர். கடத்தலில் யார் யாருக்கு தொடர்பு உள்ளது என்பது குறித்து தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மலை கிராமத்தை விட்டு வெளியேற கோரும் வனத்துறையை கண்டித்து அரசு பேருந்தை சிறைப்பிடித்து மக்கள் மறியலில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே அகமலை ஊராட்சி உள்ளது. இந்த ஊராட்சியில் ஊரடி, ஊத்துக்காடு, புறவன்குழி உள்ளிட்ட 23 மலை கிராமங்கள் உள்ளன. 1800க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இங்கு வசித்து வரும் நிலையில் இந்த மலை கிராம மக்களை வெளியேற்றும்படி வனத்துறையினர் அறிவிப்பு ஆணைகளை வழங்கி வருகின்றனர். இதனை கண்டித்து சோத்துப்பாறை அணை பகுதியில் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து காவல்துறையினரும் வனத்துறையினரும் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. தமிழகம் முழுவதும் கடலோர மாவட்டங்களில் சாகர் கவச் பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற்று வருகிறது. 2008 மும்பை பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஆண்டுதோறும் 13 கடலோர மாவட்டங்களில் ஆபரேஷன் சாகர் கவச் ஒத்திகை நடைபெற்று வருகிறது. ராமேஸ்வரம், பாம்பன் கடல் மற்றும் மண்டபம் கடல் மற்றும் கடலோர பகுதிகளில் தீவிரவாதிகள் போல ஊடுருவியவர்களை மரைன் காவலர்கள் தீவிரமாக தேடி வருகின்றனர். கண்டுபிடிக்கப்பட்ட சிலர் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திற்கு அழைத்து வரப்பட்டனர். இதேபோல கடலூர், தூத்துக்குடி, நாகை உள்ளிட்ட பல்வேறு கடலோர மாவட்டங்களில் ஒத்திகை பயிற்சி நடைபெற்று வருகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே மாட்டுவண்டி எல்லைப்பந்தயம் நடைபெற்றது. வீரராகவபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள இந்த கோயிலில் 48வது நாள் மண்டல அபிஷேகத்தை முன்னிட்டு 3 பிரிவுகளாக மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது. இந்த போட்டியில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட இரட்டை மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டன. வெற்றி பெற்ற மாட்டின் உரிமையாளர்களுக்கு ரொக்க பரிசு மற்றும் கோப்பைகளும் வழங்கப்பட்டன. இந்த போட்டியை ஆயிரக்கணக்கானோர் கண்டு ரசித்தனர். ஈரோடு அருகே தனியார் பள்ளிக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த விவகாரத்தில் 2 மாணவர்களை காவல்துறையினர் எச்சரித்து அனுப்பினர். கடந்த 2ஆம் தேதி மூலப்பாளையம் அருகே செயல்பட்டு வரும் தனியார் பள்ளிக்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. காவல்துறையினர் நடத்திய சோதனையில் அந்த மிரட்டல் புரளி என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. சைபர் கிரைம் காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் பள்ளியில் படிக்க பிடிக்காமல் அதே பள்ளியைச் சேர்ந்த மாணவரும் அவரது நண்பரான வேறு ஒரு பள்ளி மாணவரும் இந்த மின்னஞ்சல் அனுப்பியது தெரியவந்தது.